குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 27/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க எல்லா செல்லங்களும் என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் இவங்க எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டேன். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த வார்த்தையை நான் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறேன்னா அது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒன்று பலிக்கும். புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் பேசப்படுறது என்னென்னா, இந்த லக்குங்கிறாங்கல்ல, அதை பற்றி தான். இந்த லக்குன்னா என்னப்பா அப்படின்னு பார்க்குறோம். லக்குங்கிறது என்னென்னா கணுங்களா, ஒன்றுமே கிடையாது. உனக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இது வேணும், அது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? நான் எத்தனை 1000 பேர்களை பார்த்துருப்பேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் வந்துமான்னு யோசிப்பாங்க. சரி எழுதுங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு வேணுங்கிறத ஒரு 10 எழுதுங்க அப்படின்னா சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. புரிஞ்சா எழுத மாட்டாங்க, ஏன்னா அவங்களால முடியாது. இதே உங்கள் ஒருத்தங்களே எழுதுங்க அப்படின்னா கடன்னு வந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷத்தை எழுதுங்கன்னா சான்ஸ் இல்லை, அதுலேயும் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. புரிஞ்சிச்சா? அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. தேவையை கண்டுபிடிங்க. அப்போத்தானே கண்ணுங்களா அதுக்கு உண்டான வழி பிறக்கும். வழி வேணும் இல்லையா? அதுக்கு பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தேவை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த தேவையை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்? உங்கள் மனசு இல்லையா, உங்கள் மனசு அதை அறியும். தேவை மனத்தானே கொண்டாடும் மனசு. அப்புறம் எங்கே இருக்குது? நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான் புத்தி. இந்த புத்தி அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த புத்தியை கொண்டாடணும். அந்த புத்தியை மனசையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நமக்கு என்ன செய்யணும்? ஒரே ஒன்று தான், அதை நினைக்கணும். என்ன சொல்லியிருக்கேன்? அதை நினைக்கணும். அது எப்போ நினைக்கணும்? காலையில் மூச்சை அப்படி விட்டு அப்படி நினைக்க பழகணும். டாக் அந்த மூச்சை நான் அப்புறமா சொல்லித்தரேன். இதை முதல்ல செய்ய கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்க மாதிரி அதிர்ஷ்டம்லாம் எங்கேயோ இல்லைக்கிறீங்களா, இந்த அப்படி இருக்குது இல்லை, அது நம்ம கலந்தது தான் அந்த அதிர்ஷ்டம், அந்த லக்கு அப்படிங்கிறதெல்லாம். எனக்கு லக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுனா என்னால் ஒத்துக்கவே முடியாது. கடுமையான நம்மளுடைய உழைப்பு இல்லாமல் லக்கு வராது. லக்கு என்னென்னா உன்னுடைய எய்ம், உன்னுடைய கோல், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற அறிஞ்சதுக்கப்புறம் அதுக்காக செய்கிற வேலை இருக்குது இல்லையா, அதில் தான் அமையுது உங்கள் வெற்றி, உங்கள் லக்கு. புரிஞ்சா கண்ணுங்களா? அப்போ எங்கே இருந்து வரும்? அப்போ நீங்கள் நினைக்கிறத நடத்தணுமோ அதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரொம்ப நான் என்னங்க வழி எப்படிங்க எங்களுக்கு தெரியும்? நாங்கள் எதைத்தான் எடுத்தாலும் எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்கன்னா நீங்கள் தீர்க்கமாக நினைக்கலன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அதை விட்டுவிட்டு நீங்கள் எனக்கு நடக்கலைன்னா அதுவே உங்களுக்குள்ளே என்ன ஆகிடுது? உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் நடக்காமே போயிடுது. புரிஞ்சிச்சா? ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எனக்கு என்ன தேவை எழுதி பாருங்கள். இல்லை உங்களால் ரொம்ப முடியலன்னா அம்மாக்கிட்ட வாங்க, அட்ஸ் நொறுக்கிடலாம். ரேக்கி இல்லை, அது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். எடுக்கலாம். பாய்.